அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ராபர்ட் எகர்ஸின் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான நாஸ்ஃபெராட்டு என்ற கோதிக் ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலில் இந்த படத்தின் ஒன்லைன் ஸ்டோரி என்ன என்று பார்த்துவிடலாம். ஒரு இளம் பெண்ணை அடைய நினைக்கிற டிராகுலாவிடம் இருந்து அந்த இளம் பெண்ணால் தப்பிக்க முடிந்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மொத்த கதை. இனி இந்த படத்தின் விரிவான ரிவ்யூவுக்கு போகலாம். இது வரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். இந்த படத்தின் கதை 1838 இல் விஸ்பக் என்ற ஒரு நகரத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கு தன் கணவர் தாமஸ் ஹட்டனுடன் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நம்ம ஹீரோயின் ஹெலன். ரியல் எஸ்டேட் வேலையில் இருக்கும் நம்ம ஹீரோ தாமஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிய ரொம்ப தூரத்தில் இருக்கும் கவுண்ட் ஓர்லாக் என்பவரிடம் போய் பைனலைஸ் பண்ணிட்டு வருவதற்காக கம்பெனி சார்பாக அனுப்பப்படுகிறார். நம்ம ஹீரோயின் இதில் ஏதோ தப்பு இருக்கிறது என்று எச்சரித்தாலும் கேட்காமல் பணம் நிறைய கிடைக்கும் என்று அங்கு கிளம்பி போகிறார். கவுண்ட் ஓர்லாக்கின் பயங்கரமான கோட்டைக்கு போய் சேர்ந்த பிறகுதான் தெரியவருகிறது நாம் சந்திக்க வந்தது ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அவன் ஒரு கொடூரமான டிராகுலா என்பதும் மேலும் ஹீரோயினை அடைவதற்காக தன்னை இங்கு வர வைத்திருக்கிறான் என்ற விஷயமும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் தெரியவருகிறது. அதே நேரம் ஊரில் இருக்கும் ஹீரோயினின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது. டிஸ்டர்பிங்கான கனவுகளும் விவரிக்க முடியாத சம்பவங்களும் தொடர்ந்து அவளுக்கு நடக்கின்றன. டிராகுலாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பயங்கரமான கோட்டையில் இருந்து தப்பிக்கிற ஹீரோயினை தேடி போக பின்னாடியே டிராகுலாவும் விஸ்பக் நகரத்துக்கு வந்து இறங்குது. டிராகுலாவின் கெட்ட சக்தியால அந்த நகரம் முழுவதிலும் பிளேக் நோய் பரவுகிறது. மொத்தத்தில் இருளில் மூழ்கியிருக்கும் அந்த நகரத்தில் இருக்கும் ஹீரோயின் டிராகுலாவிடம் இருந்து தப்பிக்க முடிந்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதை. இனி இந்த படத்தில் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன என்று பார்த்துவிடலாம். நம்மை ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் ஆக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு படம் இது. ஒவ்வொரு சீனிலும் பயமோ நடுக்கமோ என்று எதையாவது நம்ம உணரும் படியாக டிசைன் பண்ணியிருக்கிறார்கள். வழக்கமான வேம்பயர் கதையை ஒரிஜினலை விட இன்னும் பயங்கரமாக எடுத்து இந்த செஞ்சுரியில் வெளிவந்த சிறந்த கோதிக் சினிமா என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள். இந்த படம் விஷுவலாக பிரமிக்க வைக்கிறதோடு இல்லாமல் டாப் ஆர்டிஸ்ட்களின் பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து ஒரு கிளாசிக் வேம்பயர் கதையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ராபர்ட் எகர்ஸ். பொதுவாக ராபர்ட் எகர்ஸின் படங்களை பார்க்கும் போது மாடர்ன் டச்சே வராத அளவுக்கு பழங்கால அட்மாஸ்பியருக்கு அப்படியே நம்மை கொண்டு போய் விடுவார். அது இந்த படத்திலும் தொடர்கிறது. மேலும் இந்த படத்தில் குறைந்த சத்தத்தில் முனகல்களும் உருமும் சத்தமும் தொடர்ந்து கேட்கும் படியாக பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருந்தது. ஹாரர் ஃபீலை ரொம்பவே உயர்த்தி காட்டியிருக்கிறது. பழைய படங்களில் வருவது போல வேம்பயரின் கை ஒரு பெரிய நிலப்பரப்பு மேல் வேகமாக படரும் மாதிரி வரும் காட்சிகள் ரசிக்கும் படியாக இருந்தது. விஸ்பக் நகரத்தின் வினோதமான தெருக்களில் இருந்து தொடங்கி ஓர்லாக்கின் கோட்டையை காண்பித்ததாகட்டும் படத்தில் நடித்தவர்களின் ட்ரெஸ்ஸிங் டிசைன் என அப்படியே நம்மை 18ஆம் நூற்றாண்டுக்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க படத்தின் ஆர்ட் டைரக்ஷன் டீம். அடுத்து இந்த படத்தில் நடித்தவர்களின் பெர்ஃபார்மன்ஸ் என்று பார்த்தால் ஹீரோயின் கேரக்டரில் நடித்த ஜானி டெப்பின் மகள் லில்லி ரோஸ் டெப் அப்பாவை போலவே ஆக்டிங்கில் மிரட்டியிருக்கிறாள். வலிப்பு வந்த மாதிரி உடம்பை வளைத்து நடுங்குவதும் முகத்தை கோணலா வைத்து பேசி நடித்ததும் ரொம்ப நன்றாக இருந்தது. மொத்தத்தில் ஆஸ்கார் அவார்டுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் இவள் கொடுத்திருக்கிறாள். இவளுக்கு அடுத்தபடியாக வில்லன் கேரக்டரில் நடித்த பில் ஸ்கார்ஸ்கார்ட் படத்தின் ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரின் உருவத்தை காண்பித்து தொடங்கி இவர் இருக்கும் கோட்டையை டிசைன் பண்ணியதும் அடுத்ததாக இவரின் வாய்ஸும் படம் முழுக்க நம்மை ஒரு டிஸ்டர்பிங் ஆன ஃபீல்லையே வைத்திருக்கிறது. வேம்பயரின் கோட்டைக்கு நம்ம ஹீரோ போகும் சீன் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நிறைய அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் இருக்கும் இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எல்லா வகையிலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் தரமான படம். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப்